ஹாய் வெல்கம் டு டே 4 ஆஃப் தி 100 டே சேலஞ்ச். காலையில 5 மணிக்கு அலாரம் வச்சு நானும் என் ஒய்ஃபையும் வந்துட்டேன். எழுந்து நான் ஃபர்ஸ்ட் வேலை என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, பால் வாங்க போயிட்டேன். பால் வாங்க போகும்போதே பார்த்தீங்கன்னா, எங்க ஒய்ஃப் தண்ணி தெளிச்சு கோலத்த போட்டுட்டாங்க. வந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டாங்க அப்புறம். நான் பாலை வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எங்க ஒய்ஃப் கிட்ட குடுத்துட்டேன். ஸோ நான் அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, அப்பாவும் அம்மாவும் என் கூடவே இருந்துட்டாங்க. ஸோ எங்க ஒய்ஃப் என்ன பண்ணா பார்த்தீங்கன்னா, டீ போட ஆரம்பிச்சுட்டாங்க. சரி நம்ம டீ ஆகுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு, நாங்க 3 பேரும் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டோம். ஸோ ஃப்ரெஷ் அப் ஆயின கொஞ்சம் டைம்ல பார்த்தீங்கன்னா, டீ வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து எங்க ஒய்ஃப் என்ன பண்ணாங்கன்னா பாத்தீங்கன்னா, அந்த டீய அப்பா அம்மாக்காக கிளாஸ்ல ஊத்தி ரெடியா வச்சுட்டாங்க. அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா வந்து அம்மா அப்பாவை கூப்பிட்டு வாங்கம்மா டீ ரெடி ஆயிடுச்சு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நான் அந்த டீயை பாத்தீங்கன்னா 2 பேருக்கும் வந்து நான் குடுத்துட்டேன். சரி குடுத்து முடிச்சுட்டு அடுத்து நாங்க என்ன பண்ணோம் பாத்தீங்கன்னா, எங்க யூடியூப் சேனல் வந்து சக்சஸ்ஃபுல் ஆகணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நானும் என்னோட ஒய்ஃபும் அடுத்து பாத்தீங்கன்னா வந்து அப்பா அம்மா கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோலத்துக்கு கலர் கொடுக்க போயிட்டோம். அம்மாவும் கூட வந்துட்டாங்க. நானும் என் ஒய்ஃப் எங்க அம்மா 3 பேரும் சேர்ந்து பாத்தீங்கன்னா கோலத்துக்கு வந்து கலர் போட்டு முடிச்சிட்டாங்க. அது கூடவே வெளியே பெருக்கிற வேலையை முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பெருக்க ஆரம்பிச்சுட்டு அப்புறம் எங்க ஒய்ஃப்க்கு சுடு தண்ணி வந்து போட்டுட்டு பாத்தீங்கன்னா நான் எல்லா குப்பையும் கூட்டி அதை பாத்தீங்கன்னா மாறிட்டேன். அடுத்து எங்க ஒய்ஃப் என்ன பண்ணிட்டாங்க வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகி வந்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பாத்தீங்கன்னா ஜாமான் விழுக்கிற வேலையை முடிச்சலாம்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு இந்த ஜாமான் காலையில டீ போட்டது அப்புறம் பாத்தீங்கன்னா டீ குடிச்ச ஜாமான் அப்புறம் பால் வாங்கினேன் பாத்தீங்கன்னா நான் எடுத்துன்னு வந்து வச்சுட்டேன். எங்க ஒய்ஃப் என்ன பண்ணா பாத்தீங்கன்னா அது எல்லாத்தையும் அவங்களே வெளுக்கிட்டு கழுவிட்டு என்கிட்ட எடுத்து வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னு பாத்தீங்கன்னா வந்து கட்டில் போட்டு அதுக்கு மேல ஒரு ஷால் போட்டு பாத்தீங்கன்னா எல்லா ஜாமாவையும் கவுத்து முடிச்சிட்டேன். அப்புறமா 2 பேரும் பாத்தீங்கன்னா அம்மா கூட சேர்ந்து கொஞ்ச நேரம் டிவி பாத்துங்க. கொஞ்ச நிமிஷம் கழிச்சு எல்லாருமே ஏந்துட்டாங்க. ஸோ அடுத்து நாங்க என்ன பண்ணோம் பாத்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து போர்வை எல்லாமே வெளியே எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு எங்க ஒய்ஃப் என்ன பண்ணாங்கன்னா அது எல்லாத்தையும் ஒதிட்டு பாத்தீங்கன்னா மடிச்சுட்டு என்கிட்ட கொடுத்துட்டாங்க. அதை நான் உள்ள எடுத்துட்டு போய் வச்சுட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெருக்க வேலையை முடிச்சலாம்னு சொல்லிட்டு எங்க ரூம் ஃபர்ஸ்ட் பெருக்க ஆரம்பிச்சு எங்க ஒய்ஃப் வாடிட்டாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா டிவி ரூம்ல வந்து பாட்டை கேட்டுக்கினே பாத்தீங்கன்னா டிவி ரூம் நாங்க பெருக்கி வாடிட்டோம். கடைசியா கிச்சன் இருந்துச்சு. அது கூட எங்க ஒய்ஃப் பாத்தீங்கன்னா கூட்டி பெருக்கி வாடிட்டாங்க. அப்புறமா எனக்கு சுடு தண்ணி வச்சுட்டு நான் குளிச்சுட்டு ரெடியாகி வந்ததும் சரி ஜாமாவை வாரிடலாம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லா ஜாமாவும் எடுத்து பாத்தீங்கன்னா நான் ஜாமான் கூட எல்லாம் வாரி வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சாப்பிட்டுலாம்னு சொல்லிட்டு எங்க ஒய்ஃபுக்கு என்ன இருக்குன்னு கேட்டதுக்கு தோசையும் மல்லாட்டை சட்னி இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு 3 தோசை வேணும்னு சொன்னேன். அவங்க ஒரு 3 தோசை எடுத்து நாங்க பாத்தீங்கன்னா எங்களோட டிஃபனை வந்து ஒண்ணா சேர்த்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அப்புறமா கொஞ்ச நேரம் ஃபோனுக்கு வந்து சார்ஜிங் போட்டு 2 பேரும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வாஷிங் மிஷின் போடலாம்னு சொல்லிட்டு மோட்டர ஃபர்ஸ்ட் ஃபுல்லா ரொப்பிட்டு பார்த்தீங்கன்னா, எங்க ஒய்ஃப் எல்லா துணியும் தடவா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, வாஷிங் மிஷின்ல போட்டு மனதெல்லா ஊத்தி ஆன் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அம்மா கிட்ட போய் என்னம்மா இன்னைக்கு சமையல் பண்ணலாம் கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா, தக்காளி சட்னி, சப்பாத்தி, சோறு வடிக்கலாம்னு சொன்னாங்க. ஸோ தக்காளி சட்னி பார்த்தீங்கன்னா, நம்ம சோறு கூடயும் சாப்பிடலாம். சப்பாத்தி கூடயும் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பிளானுக்கு நாங்க வந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 தக்காளி எடுத்து நான் பார்த்தீங்கன்னா, பொடியா நறுக்கி பார்த்தீங்கன்னா வச்சுட்டேன். அடுத்து எங்க ஒய்ஃப் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்து பச்சை மிளகாவ வெட்டி, அத பார்த்தீங்கன்னா வந்து எங்க அம்மாகிட்ட குடுத்துட்டாங்க. அடுத்து எங்க அம்மா பார்த்தீங்கன்னா, சமைக்க ஆரம்பிச்சு அந்த வேலைய பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டாங்க. ஸோ சில நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, வாஷிங் மிஷின் முடிஞ்சிருச்சு. ஸோ வாஷிங் மிஷின் எங்க ஒய்ஃபே போட்டதுனால பார்த்தீங்கன்னா, அவங்களே ஒரு பிளாஸ்டிக் கவர்ல எல்லா துணியும் எடுத்து மொத்தமா எடுத்து வந்து என்கிட்ட குடுத்துட்டாங்க. ஸோ என்னோட பங்கு நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா, எல்லா துணியும் அழகா உதிரி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்னா வந்து காய வச்சு கிளிப்பா மாட்டி முடிச்சுட்டேன். ஸோ அப்பவே மணி பார்த்தீங்கன்னா 1:30 ஆயிடுச்சுங்க. ஸோ 1/2 அன் ஹவர் கழிச்சு சாப்பிடலாம்னு சொன்னாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, எங்க ஒய்ஃப் டிவி ரூம வந்து பெருக்கினாங்க. அப்புறமா நானு, என் ஒய்ஃப், எங்க அக்கா பார்த்தீங்கன்னா, சாப்பாடு, குழம்பு, உப்பு, தண்ணி, தொட்டுக்க எல்லாமே எடுத்துட்டு வந்து நாங்க வச்சுட்டோம். எங்க ஒய்ஃப் எங்க 6 பேருக்கும் சாப்பாடு போட்டு அத குடுத்துட்டாங்க. நாங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி டின்னர் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டோம். நெக்ஸ்ட் எனக்கு கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க் இருந்துச்சு. அத நான் பார்த்தேன். எங்க ஒய்ஃப் கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 5 மணி ஆனதும் டீ போட்டு எல்லாரும் குடிச்சிட்டு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் டிவி ரூம பெருக்கி வாரிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து கிச்சன நான் வந்து பெருக்கி வாரிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து காயப்போட துணி எடுக்க போலாம்னு சொல்லிட்டு, நான் காய போட்டதுனால பார்த்தீங்கன்னா, எங்க ஒய்ஃப் எல்லா துணியும் எடுத்துன்னு வந்து கீழ வந்துட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, அடுத்து துண்டு, கைலி எல்லாமே நாங்க வெளியே வச்சுருவோம். ஸோ அத மடிச்சுட்டு வெளிய வச்சுட்டு துணிலாம் பார்த்தீங்கன்னா, உள்ள எங்கெங்க வைக்கணுமோ, அதெல்லாம் இப்ப எங்க ஒய்ஃப் வச்சுட்டாங்கங்க. ஸோ எங்க வீடு பக்கத்துல பார்த்தீங்கன்னா, தென்னை மரம், வேப்ப மரம், பூச மரம்லாம் இருக்கும். ஸோ அதோட இலைகள் கொட்டுறதுனால பார்த்தீங்கன்னா, வெளிய கன்ஃபார்மா குப்பையும் இருக்கும். ஸோ எங்க ஒய்ஃப் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, வெளிய எல்லாமே குப்பைய கூட்டிட்டு அத வந்து பெருக்கி வாரிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜாமான் வெலக்கி முடிச்சுட்டோம்னு சொல்லிட்டு, மதியம் நாங்க சாப்பிட்ட தட்டு, சமையல் செஞ்ச ஜாமான், 5 மணிக்கு டீ குடிச்ச ஜாமான் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, எங்க ஒய்ஃப் வந்து அவங்களே பார்த்தீங்கன்னா வெலக்கிட்டு கழுவி என்கிட்ட குடுத்துட்டாங்க. அது எல்லாமே நான் கட்டில் போட்டு ஒவ்வொன்னா கரெக்ட்டா கவுத்து முடிச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குடிக்கிற தண்ணி மேல இருந்துச்சுங்க.
ஸோ சில்வர் தவளை நாங்கள் உள்ள வச்சுட்டு அதை நாங்கள் குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தவளை பார்த்தீங்கன்னா வேற எதாச்சும் யூஸ் இருந்துச்சுன்னா நாங்கள் அதுக்காக யூஸ் பண்ணிப்போம். அதை நான் பிடிச்சி வெளியே வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் காய போட்டு இந்த ஜாமாவை வாரிட்டு நாங்கள் மோட்டரும் போட்டுட்டு அப்புறம் டே 4 நாங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சதுனால இன்னைக்கான விக்டரி டான்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நானும் என் ஒய்ஃபும் சேர்ந்து எங்களோட டான்ஸை பார்த்தீங்கன்னா ஆடி முடிச்சிட்டோம். ஸோ நம்ம இன்னைக்கான வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தேங்க்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று டே 3யோட வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அதுக்கு 42 வியூஸ் வந்திருக்கு. அந்த 42 பேருக்கு நாங்கள் திரும்பவும் நன்றி சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை நாங்கள் முடிச்சுக்கிறோம். குட் நைட்.